Hi friends, welcome to Cook with Sangeeta. So இப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கூடி நிலாச்சோறு மாதிரி சாப்பிட போறோம். அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற பொடி வகைகள் வச்சு. சோ இவங்க நிறைய பேருக்கு வந்து புளி சாதம் வேணுமா, ஒரு சிலருக்கு வந்து பொடி சாதம் வேணுமா, இன்னைக்கு அதான் செய்ய போறோம். சோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கோயில் புளியோதரை. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன் பிடிப்பா. அதுக்கப்புறம் நம்ம புளியோதரை பொடி வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கும் நம்ம பொடி வகைகள் வேணும்னா கோயில் புளியோதரையா இருந்தாலும் சரி, இல்ல கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி, அப்புறம் வந்து இது பரண்டை பொடி, கொள்ளு பொடி, இட்லி பொடி, எது வேணாலும் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம். நம்ம பொடி ரொம்ப 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 ஸ்பெஷல். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம செய்யற மெத்தட். இது வந்து புளியோதரை. ஸோ ஜஸ்ட் நீங்க இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்படி போட்டு டைரக்டா சோறுல போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு அப்படியே ஒன்னா சேர்த்து பிரச்சனைங்கன்னா இதோட கலர் பாருங்க, சொர்க்கமே தெரியும். ஸோ இதை வந்து நீங்க இந்த கலரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு இந்த பொடி போடணும்னு சொல்லிட்டு. இவ்வளவுதாங்க, 2 செகண்ட் இருக்குமா, புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. அப்பா வாங்க. ஸோ இதையும் ரெடி பண்ணிட்டா ஒரேடியா சாப்பிடுவீங்க, தேவாமிரதமா இருக்கும். அப்படி நெய் கொஞ்சம் ஊத்தணும், தாராளமா ஊத்தினாதான் தாராளமா டேஸ்ட் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இதுக்கு ஒரு முறை இருக்கு. நெய் ஊத்திட்டு அது மேல பொடி போட்டீங்கன்னா இந்த பொடியெல்லாம் நெய்லயே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி சோறுல வந்து நெய்யை போட்டு அதுல இப்படி பரட்டிடணும், அப்படி கையில ஒட்டணும், நெய் அப்படி இருக்கணும். அப்புறம் இது வந்து நம்ம இட்லி பொடி, இதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கான்னு கேட்கலாம். இது வந்து பரண்டை பொடி, இது வந்து கருவேப்பிலை பொடி, அப்புறம் முருங்கைக்கீரை. எங்க இது என்னோட ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல் இன்னைக்கு மிக்சட். ஓகே, இப்போ நெய் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே 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 மேடம், இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலா இருக்கும். ஸோ இன்னைக்கு கூட எனக்கு ஒரு ஃபீட்பேக்கு, என் குழந்தைக்கு வந்து உங்க பொடி அவ்வளோ பிடிச்சிருக்கு. தோசையே சாப்பிடாது, ஆனால் என் குழந்தை வந்து தோசைக்கு வந்து உங்க பொடி வச்சு சாப்பிடுதுன்னு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிஜமா சொல்றேன், நம்ம பொடி இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு என் மனசார சொல்றேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா சாதாரணமா கிடையாது. இதுக்கு பின்னாடி இந்த வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ உழைப்பு நான் மட்டும் கிடையாது, என்னை சுத்தி இருக்கிற இவங்களும் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபி என்னால் கொடுக்க முடிஞ்சது. வாங்கப்பா. ஸோ நான் வந்து நீங்களும் இப்படியே வேணாலும் சாப்பிடலாம். எல்லா பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அதுக்கு ஒரு சுவை. நீங்க தனித்தனியாகவும் சாப்பிடலாம். ஸோ வேணுங்கிறவங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ வாங்கினவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்னு. இப்போ வாங்கப்பா. எதுக்கு உனக்கு அவங்க 2 பேருக்கும் ஓகே புளியோதரை சாப்பிட்டோங்க. அப்படியே அப்படி அவ்வளோதான், வேற லெவலா. தேங்க்யூ சார். இப்போ நான் புளியோதரையில் வந்து ஒரு இனிப்பு உப்பு கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் வயசானவங்க உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால தான். வேற மாதிரி யாருக்கு என்ன வேணும்? அதான் எனக்கு